இதயத்திற்குள் பிரவேசிக்கின்றது. இது மானிட ஆசைகளை எடுத்துரைக்கும் கதையல்ல. இச்சை கொண்ட மனதால் ஒருவர் வாழ்வில் உயர்வு தாழ்வு அடைந்த கதையும் அல்ல. இக்கதையானது இச்சை என்னும் கர்ப்பத்திலிருந்து உதித்தெழுந்த ஞான கதை. எனது நாமம் வாசுதேவ கிருஷ்ணன். நான் செல்லவிருக்கும் யாத்திரைக்கு தம்மையும் அழைக்கிறேன். இந்த யாத்திரையில் வாழ்வின் மர்மத்தையும் மனித தர்மத்தையும் அறிவீர்கள். சேற்றுநிலை உதித்தாலும் செந்தாமரையாகும் கர்மம் அறிவீர்கள். இந்த யாத்திரையின் பெயர் மகாபாரதம். பிறந்த அவர்கள் அவரவர் கர்ம வினைப்படி எதிர்காலத்தை வரவேற்று எதிர்கொள்கின்றனர். வருங்காலம் நன்முறையில் அமைய வரும் ஒரு காலம் என வேண்டாதாரும் உண்டா? எனினும் சுகம் மற்றும் பாதுகாப்பு இவ்விரண்டும் அகிலத்தாரின் கர்மாவோடு தொடர்புடையதல்லாது நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது. நடப்பதனைத்தும் இனிமையானதென்று மகிழ்ச்சி கொண்ட மனதோடு வாழ்ந்து வருங்காலத்தை எதிர்கொள்ளலாம். நிகழ்வது முன்னரே நமக்கு தெரிந்தால் என் வாழ்வில் சுவாரஸ்யம் ஏது? சிந்தித்து செயலாற்றுங்கள். பழிவாங்கும் உணர்வு இவை விளையும் இன்னல்களுக்கு அஸ்திவாரமாகும். தாய் தந்தையர் சந்ததியர் வாழ்வில் சந்தோஷம் சங்கமிக்க எண்ணுவர். ஆனால் சந்ததியர் வாழ்வு ஈன்றோர் கர்மத்தை அடிப்படையாக கொண்டது. அமிர்தத்திற்கு ஆசையையும் அந்தஸ்தையும் ஞானத்தையும் வழங்கியிருப்பீர்கள். ஆனால் நல்லதை கெட்டவைகளை பகுத்தறியும் அறிவையும் புகட்டியும் குரோதம், மரணம், குணம் இவை அழிவு விதைக்கும் விதைகளாகும். அதை விதைத்தால் தாய் தந்தை நடக்கும். அப்பரிசையே அவன் வழங்குவான் அல்லவா? அன்பா அழிவா அவசியம் வேகம் இன்றி வருந்துவான். இன்னொருவன் அதை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவான். செல்வம் இருந்தும் நிம்மதியற்றவரும் உண்டு. சிலருக்கு அச்செல்வம் ஜனனத்தினின்று மரணம் வரை நீடிக்கிறது. அவ்விதம் உருவான அந்த குறையானது அம்மானிடருக்கு பழகிய ஒன்றாகும். வேறு சிலர் பற்றியும் கூறத்தான் வேண்டும். உருவான குறை கிடக்க வேண்டாம். ஆமாம் நண்பர்களே, தற்பொழுது அம்பிகையின் ஆலயத்திலுள்ளே பூசைகள் நடைபெற்றும் இந்த பூசையின் பிற்பாடு மகாபாரதத்திலே பஞ்சபாண்டவர்களில் இளையவன் சகாதேவன், அவர் சாஸ்திர விற்பனர். அவர் இப்பொழுது இந்த தீக்குளிக்கின்ற நிலைமை பற்றி ஆராய்வதற்காக இங்கே வருகின்றார்கள். அவர் அந்த தீக்குளியை பார்வையிட்டு அதன் பெருமதிகளை கூடிய பிற்பாடு அந்த
இடங்களிலும் ஆவண தன்மையோடு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இடையூறு விளைவிக்க வண்ணம் இந்த இரு வழியிலும், அதாவது கிழக்கு வாசலிலும் வடபுறத்து வாசலையும் அவர்கள் செல்வதற்கு இடமளித்து அவர்கள் அந்த விதிகளுக்கு கொடுத்தால் செல்லாமல் அவர்களது ஆவேசத்திற்கு ஆளாகாமல் அமைதியாக இருந்து இந்த ஆண்டுக்கு ஒருமுறை வருகின்ற அன்னையில் இந்த தீவிரப்பு வைபவத்தை கண்காணிக்க ஆவணி நல்மாத மூலை அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அன்னையில் அந்த குளிர்ச்சி வருந்திய பாறையில் அம்பிகையின் பாதாரத்தில் சாத்த முடிந்திருந்ததை உங்களுக்கு மிக விரைந்து வாருங்கள். அம்பிகையின் இந்த தீவிரிப்பு வைபவத்துக்கு முன்பாக இந்த குளிர்ச்சி வருந்திய பாறை ஏலத்தில் விடப்பட்டிருக்கிறது. இதன் ஆரம்ப விலை 10,000 ரூபாய். எனவே விரைந்து வந்து இந்த பாடையை சாத்துவதற்கு யார் சொல்லிக்கிறார்கள் என்று நாங்கள் பார்ப்போம். ஏழாவது ராமையரே வேட்பாக வெகு விழுத்தாடிடன் கோடாக எழுதும் பிரான் தன்னை படிந்தன்பு கூறாமலோ. ஆம், இப்போது எமது அன்னை தனது ஆலயத்தின் உள்ளே இருந்து வெளியாக தன்னுடைய பிரபாகங்களை காட்டுவதற்காக ஐவர் படை சூழ தேவாதிமார்கள் அங்கே ஆக்ரோஷமாக எமது அன்னையை பாதுகாத்த வண்ணம் மாறிவர மிகவும் அழகாக அந்த கொலுவோடு எமது அன்னை அந்த தீக்குழியை தரிசிப்பதற்கும் வலுதி நிகர் அணையவின் மனோப்புமையர் வந்திதன் பாதமலர் மன்னதில் ஒரு நாளும் வரவேனே. ஆம், அந்த யானை முக பெருமானை தரிசித்து மலையாளங்கள் வழங்கிய புளிய தீக்குளிக்கு பண்டார வருகிற அந்த பக்திபூர்வமான அந்த நிகழ்வு தற்போது நம்பர இருக்கின்றது. அன்பார்ந்த சைவ அடியார்களே, பண்டாரம் இப்படி வாங்க திருமருவ நாடு தனிலரசு புரியும் பொய்யமதி வங்கி சைவ அரியவரு மேற்குவர்களுடைய படை கிளிய மெய்யவே பீமசேன தேருமோட பெருவரமது அலைகடலை மேவ மெய்யவே பாஞ்சாலிய செல்லிய படத்தினி பேராக வேணும் தொடி முழங்கிடவே சேகம அவருடைய இந்த பக்திபூர்வமான இந்த குளிச்சு கொண்டாடப்படுகின்ற அந்த பக்திபூர்வமான நிகழ்வு தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
போல் நிகழ்த்தவென்று அவரது தாய் பாஞ்சாத மன்னனுக்கு மகளாய் வந்தாள். தேரோடும் கண்ணனுக்கு தங்கையானால் தேவியே உன் திரு தாளை போற்றுகின்றோம். ஆறுமணிசி பிரபலையம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்த தீப்பள்ளைய சிலையின் இறுதி நாள் நிகழ்வான தீமிதிப்பு நிகழ்வானது தற்பொழுது பண்டாரம் எரிந்து அன்னையினுடைய அந்த தீமிதிப்பு நிகழ்வினை ஆரம்ப கட்ட நிகழ்வாக ஐயா பஞ்ச பாண்டவர்கள் முனைசூர்ந்து நீர் தாங்கிகளின் மேலே ஏறாதீர்கள். அன்னையின் காவலாளியாக இருக்கக்கூடிய தெய்வங்களின் அந்த கோபத்திற்கு நீங்கள் இரையாக வேண்டாம். கவனிலை கட்டிலே இருக்கின்றவர்கள் கூட தேவாதிமார்கள் ஆடிய வண்ணம் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்தவிதமான இடங்களும் கொடுத்தா வண்ணம் அமர்ந்திருந்து அன்னை பாஞ்சாலி தாயினுடைய தீமிதிப்பு நிகழ்வை கண்டு கழிக்குமாறு ஆண்டாக வேண்டிக் கொள்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே இந்த தீமிதிப்பானது இடம்பெற காத்திருக்கின்றது. அன்னை பாஞ்சாலி தாயினுடைய தீமிதிப்பு நிகழ்வு இன்னும் சற்று வேளையிலே இடம்பெற இருக்கின்றது. மனது வகத்திடமுடைய இவர் தன்மீதே வளர் தமிழ் பாமாலை வைகனையுரைக்க வசனமலர் தன்னிலே வறுமையனமாலும் மதிசூடு மாணவர் புலமைதனை வேங்கை மரமாகி நின்றவரும் புகழே முத்தைவானை குரமாது தாகம் அனையவரும் மங்களே மலரில் உரைப்பாடும் அன்பெனுடனே நிகழும் அருள்புரிவாரே. அன்னை பாஞ்சாலி தாயினுடைய தீமிதிப்பு நிகழ்வும் பாஞ்சாலி அரங்கிலே இருந்து சேரலாத அன்னை பாஞ்சாலி தாயினுடைய வருடாந்த தீப்பள்ளைய சடங்கு நிகழ்வினுடைய அல்லது நீர்த்தாங்கிகளிலோ அல்லது தவநிலை கம்பத்தின் அருகினிலோ வேறு நிற்கின்ற பக்தர்கள் தயவு செய்து அருட்பெருகு குருநாடு தன்னிலே என்றும் அறவதை செய்தோர் கூடி சமராளினே நம்மதை வளைத்தோர் சொல்லறிய கோசலர சந்தனை முடித்தோர் பாதை வந்த நமதெக்கவே வந்தோர் பாதி முடிதாட்சரரை வீரரும் அடித்தோர் கூடி நடமாடவே வீரரும் அடைந்து கொடிய போர் தண்ணீரே சமரவை புரிந்தார். அருள் பெருகு குருநாடு தன்னிலே என்றும் ஐவரும் நூற்றவரும் அரசாளும் நாளில் பரிவினுடனே சூது பொறவாரும் என்ற பாண்டவருடன் துரியோதனனுரைக்க சுருதி முறை வலுவாத தருமரும் விரும்பிய கொல்லுலகையொட்டமிட்டே சூடு பொறவே வருசகனே சூடு கயிறாயுருண்டிடம் வானகரிழந்த மடமாதையுறவரவே
மெய்யுணர்வோடு கூடிய அந்த சிறப்பான தீர்ப்பு நிகழ்வு அடியார்களினுடைய அரோகரா என்கின்ற பக்தி பரவச நிலையோடு இணைந்திருக்க இங்கே இன்னும் சொற்ப வேளையிலே ஏலவே குறிப்பிட்டது போன்று பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான சகாதேவன் அவர்கள் தீக்குட்டு அதனைத் தொடர்ந்து தேவாதிமார்களும் நேர்த்தி வைத்த அடியார்களும் நேர்த்தி வைத்த குழந்தைகளை தாங்கியவாறு பக்தர்களும் மற்றும் பலரும் இந்த தீமிதிப்பிலே அதனை ஒரு பூ மிதிப்பது போன்று பக்திபூர்வமாக இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. தொடர்ந்து திவ்யராஜா ஆசிரியர். அன்புமிக்க அடியார்களுக்கு இந்த ஆலய அலங்காரம் சபையில் இருக்கின்ற ஒரு அன்பார்ந்த இறுக்கமான வேண்டுகோள். இங்கே தீர்ப்பிற்காக உங்களுடைய நேர்த்திக்கடன் குழந்தைகளை ஒப்படைக்க இருக்கின்ற பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளை ஆலயத்தில் உள்ளே கொண்டு சென்று அவர்களுக்குரிய கிரியைகளை செய்து ஆலயத்தில் உள்ளே வைத்து உங்களுடைய நேர்த்திக்கடனாக கீழே இறங்க இருக்கின்ற உங்களுடைய உறவுகளிடம் மாத்திரம் உங்களுடைய குழந்தைகளை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தேவாதிகளிடம் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொடுக்க வேண்டாம். நேர்த்திக்கடனாக ஈடுபட இருக்கின்ற அதிகாரிகளிடம் குழந்தைகளை ஆலயத்தின் உள்ளே கொண்டு சென்று கொடுக்கவும். அந்த ஆலயத்தின் உள்ளே இருந்து தீமிதிப்புக்காக வருகை வருகின்ற பொழுதோ அவர்களை குறுக்கே மறைத்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். ஆலயத்தின் உள்ளே இருந்து தீமிதிப்புக்காக வருகை வருகின்ற பொழுதோ அவர்களை நீங்கள் இடைமறித்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். அதே போன்று பழமை சரி மச்சமன நாடனையனுக தேசமனையாலும் குறுக்கு கம்பிகள் இடப்பட்டிருக்கிறது. குறுக்கு கம்பிகளுக்கு நிற்க வேண்டாம் என்று உங்களை அன்புடன் கொள்கிறோம். குறுக்கு கம்பிகளுக்கு முன் நிற்பவர்கள் தயவு செய்து அந்த இடத்திலே அமர்ந்து கொள்ளுமாறு உங்களை மிக வினயமாக கேட்கிறோம். பாசமதில் முன் அணிரன்னையவடுத்த பண்பு சரி சாவதி நாசேரோபம் அன்பார்ந்த சிங்காரியார்களே, இறுதி நிகழ்வாக இடம்பெற இருக்கின்ற நிகழ்வாக இன்னும் சில நிமிடங்களில் இடம்பெற இருக்கின்றது. தற்போது அமரக்கூடிய அந்த பக்திபூர்வமாக இடம்பெற்ற அந்த பண்டாடு வருகின்ற அந்த புண்ணிய நிகழ்வு தற்போது நிறைவேற்றிருக்கின்றது. அந்த வகையிலே அவருடைய இந்த தீப்பாய்தல் என்கின்ற அந்த பக்திபூர்வமான நிகழ்வு இன்னும் சில நிமிடங்களில் இடம்பெற இருக்கின்றது. அன்பார்ந்த செல்வ அடியார்களே, நாங்கள் அனைவரும் அமைதியாக இருந்து அவனுடைய இந்த நிகழ்வினை கண்டுகளி நாங்களும் அவனுடைய அருளினை பெறுமாறு உங்கள் அனைவரையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். விசேட அலங்கார பூசைகள் இடம்பெற்று நம்பியார் ஆதித்யன் பூசைக்காக அங்கே வெளியே வந்ததும் சகாதேவன் அவர்கள் இந்த தீக்குழியின் நல்ல மற்றும் தீய நிமித்தங்கள் பற்றி எடுத்துக் கூறுவதற்காக தீக்குழியை வலம் வருகின்ற அந்த விசேட நிகழ்வு நம்பரும் அதனை தொடர்ந்து நடைபாவாடையாக தயாரான நிலையிலே பஞ்சபாண்டவர்கள் கொடு அதுபோன்று தேவாதிகள் நேர்த்தி வைத்து நிறைவேற்ற வந்திருக்கின்ற அடியார்கள் எல்லோரும் ஒன்றாக தீயில் இறங்குகின்ற அற்புதமான நிகழ்வு. தற்பொழுது சகாதேவன் அவர்கள் தீக்குழி தொடர்பான விடயங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். சற்று அகன்று என்று பார்வையிடுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். பார்ப்போற்றும் நாயகி அன்னை பாஞ்சாலி தாய்க்குடைய நிகழ்வும் சகாதேவன் தீக்குழி சம்பந்தமான விடயங்களை எடுத்துக் கூறியதும் பஞ்ச பாண்டவர்கள் குழு
தேவாதிகள் அதுபோன்று நேர்த்தி வைத்திருக்கின்ற நல்லடியார்கள் ஒன்றுக்கு தீயில் இறங்குகின்ற அற்புதமான கண்கொள்ளா காட்சி, அபூர்வமான அந்த காட்சிகளை நாங்கள் இப்பொழுது காணக்கூடிய வரம் எனக்கு கிடைக்கின்றது. அது மாத்திரமல்ல, கடல் கடந்து வெளிநாட்டில் வாழுகின்ற அங்காளின் அடியார்களும் கண்டுகளிப்பதற்காக ஏற்பட்டம் நியூஸ் என்கின்ற இணையதளத்தினூடாக அங்காளினுடைய தீப்பள்ளிய சடங்கானது நேரடியாக அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தற்போது சகாதேவன் அவர்கள் ஆலயத்தில் ராஜிகள் என்ற அந்த சிறப்பாக ஆலயத்தில் உள்ளே இருக்கின்ற அந்த அதற்கு கொஞ்சம் அகன்று நின்று இந்த பூசை நிகழ்வுகளையும் செயற்பாடுகளையும் கண்ணுமாறு உங்களை மகனுக்கு கொடுப்போம். ஆமாம், இங்கே சகாதேவன் தன்னுடைய உரையினை பார்த்துக் கொண்டிருக்கிறார். பாண்டுவின் இரண்டாவது மனைவியான மாத்திரையின் புதல்வராக அவதரித்தவர் இந்த சகாதேவன். இவர் அஸ்வினி தேவர்களின் மூலமாக பிறந்தவர். இவரும் நகுலனும் இரட்டையர்கள். பாண்டவர் ஐவரில் சேர்நாதன் ஆசிரியர் அவர்கள். நன்றி யோகானன். அடியவர்களே, இன்னும் மிக சொற்ப வேளையில் இப்படி பாஞ்சாலி தாயின் திமிழிப்பு இடம்பெற இருக்கின்றது. உங்களுக்கு ஒரு உருக்கமான அன்பான வேண்டுகோளை நாங்கள் விடுக்க இருக்கின்றோம். இங்கே திமிழிப்பு இடம்பெற்று அந்த பாண்ட கவரஞ்சன் உள்ளே இப்பொழுது தீமிதிப்புக்காக பாண்டவர் குழு, தேவாதிகள், நேர்த்திக்கடன் அடிகார்கள் அங்கே விரிக்கப்பட்டிருக்கின்ற நடைபாவனையின் ஊடாக மிக அலங்காரமாக அற்புதமாக பக்திபூர்வமாக வருகின்ற காட்சி எங்களது கண்களுக்கு இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் அனைவரும் அரோகரா என்ற கோஷத்தோடு இந்த பாஞ்சாலி தாயை நாங்கள் பக்திபூர்வமாக வணங்க வேண்டும். அரோகரா பாஞ்சாலி தாயாருக்கு என்று ஒரு வாய்களை திறந்து அரோகரா கோஷத்தோடு நீங்கள் கண்டுகளியுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக பாஞ்சாலி தாயுடைய அருள் கிடைக்கும். இப்போது அந்த தீக்குழியை 3 முறை வலம் வந்த பின் எமது அன்னை அந்த பூர்த்திப்பில் ஈடுபட காத்திருக்கிறார். திருமருவை குறுநாடு தனிலரசு புரி துய்யம் திவங்கி சேர்த்த இவர்தன் மீது கருமருவை கவிதை உரை மகர கரிமுகமும் அருள் பெருகும் இரு செவியுமை கரமும் ஆன குருமுனி சொல்ல கேருவினிலும் பருதி நிகரனையவன் மறுப்பும் பாதமலர் மலரில் ஒரு நாளும் மனது வெகு தினமுடைய ஐவர் தமிழ் பாமாலை மகிரனை உரைக்க வசன மலர் மக்களும் ஆளும் பரிசூடும் மரணம் மரண முறையும் மாறும் மரணில் வேங்கை மரமாகி நின்றவர் புகழ்மேவதிவானை புறமாறிதான் அனையதொரு மங்களரும் மனதில் உரைமாறும் அன்பினுடனே நிதமரு புரிகுவாரே அருள் பெருகை கொரோனாடி தன்னிலே என்றும் ஐவரும் நூற்றொன்னருமரசாடும் நாடி பரிவினுடனே சோது பொறவாரும் என்ன பாண்டவருடன் சொதியோதன நுரைக்க
முறை வடுவாத தருவரும் விரும்பிய சொல்லுலகி ஒட்டமிட்டே சூது மரவி சருசரணி சோதகைராயுரே மடமாதை உற்றனரி மடமாதை தன்னை வைத்தே சூது பொறவே மறுகாலுமே சமுனி கக்கிராயுருத்தான் திடமான சோதிடந்தே அவரிரைக்கையில் சீயிழையுமே சூது பொறமனரிலண்ணின் உடல் மீளவே சூது பொருதும் வேதா உலகிதனை வெட்டளவினாம் பொருதமில்ல கணிகமள் மின்னாருடன் பொருவதில்லை என்று கண்ணிலே நம் போதினலே பாரதப்போர் முடிக்கவென்று அவதரித்து அன்னை பாஞ்சாலி தாயினுடைய நிகழ்வு தற்பொழுது விளம்பர காத்திருக்கின்றது. அது கண்டுள்ள காட்சிதனை அனைவரும் காண வேண்டும். சற்று அமர்ந்திருந்து அந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். நீங்கள் மற்றவர்கள் பார்ப்பதற்கு இடம் கொடுங்கள். எந்தவித இடையூறுகளையும் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்காமல் அமர்ந்திருந்து இந்த வருடத்தினுடைய தீமிதிப்பு நிகழ்வை எமது அன்னையை இங்கே நிற்கும் எமது நம்பியார் அவர்கள் எமது அன்னையினுடைய அந்த ஆசியை எமது அன்னையினுடைய அந்த வரவேற்பை இங்கே எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அங்கே ஆலயத்தின் உள்ளே இருந்து சிரித்தபடி எமது அன்னை திரௌபதி தாயவர் ஓடிவா மகனே என்று அழைப்பது போல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அதை உணரக்கூடியதாக இருக்கும். அற்புதமான உணர்ச்சி பொங்க அழகான ஒரு தருணமாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது. அடியார்களே, அண்ணல் மீது அடி வைத்து அம்மையினை பாடிடுவோம். அவள் அருள் கண்டே நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வோம். அன்பிற்கு நியமியார்கள் அரோகரா அரோகரா. அன்னை பாஞ்சாலி தாயே போற்றி, அன்னை பாஞ்சாலி தாயே போற்றி, அன்னை பாஞ்சாலி தாயே போற்றி. அடியவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து தீ பாய்ந்து வருகின்ற அடியவர்களை வழிமறியே வருகின்ற அடியவர்களை அன்னை தாயவள் உள்ளிருந்து ஓடிவா மகனே என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றாள். எனவே தயவு செய்து தீமிதிப்பிலே கலந்து வருகின்ற அன்பான அடியவர்களை நீங்கள் வழிமறித்து வணங்குவதற்கு ஒரு சில அங்கே பாஞ்சாலி தாய்க்கு அரோகரா. தற்பொழுது நம்மை பாஞ்சாலியினுடைய தீமிதிப்பு நிகழ்வு மிக பக்திபூர்வமாகவும் உயர்வாகவும் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தாயினுடைய தீமிதிப்பு வைபவத்திலே ஏராளமான அடியவர்கள், நேர்த்தி வைத்த அடியவர்கள் இங்கே வரிசை அரசு மரத்து எண்ணெயில் பட்டு நிற்கின்றது. அவ்வளவு நீளமான வரிசையில் எங்களுடைய அடியவர்கள் இருக்கின்றார்கள். தாயே, என்னுடைய வேட்டியை நிறைவேற்றி வை என்று சொல்லி அவர்கள் அவர்களுடைய இந்த கடமையை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தாயங்கி அவர்களை சிரித்த முகத்தோடு வரவழைத்துக் கொண்டிருக்கிறார். சந்தோஷத்தோடு இருக்கின்றார். அழகாக தீ மிதிப்பினை பூ மிதிப்பது போல் இப்போது அதை பூவாக கருதி எமது
அடியார்கள் எமது அந்த பூமிதிப்பை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். மிக லாபகரமாக மிக அழகாக எமது அன்னையினுடைய நாமத்தை உச்சரித்து எம்முடைய அன்னையினுடைய அந்த புகழை ஓதிய வண்ணம் அவர்கள் எமது அன்னையினுடைய அந்த தீமிதிப்பிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சில அடியவர்கள் புதிதாக தீமிதிப்பிலே கலந்து கொள்வதற்கு வந்திருக்கக்கூடும். அவர்களுடைய மனம் பயத்தோடும் உள்ளார்ந்த பக்தியோடும் இருக்கக்கூடும். எனவே அன்பான அடியவர்கள் தாயினுடைய தீமிதிப்பிலே எந்த விதமான ஒரு இடையவும் இதுவரைக்கும் நேர்ந்ததில்லை, நேர் போவதில்லை. நம்பிக்கையும் தாயினுடைய உண்மையான பக்தியும் ஒருபோதும் உங்களை கைவிடப் போவதில்லை. தாய் தான் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளை அரவணைத்த வண்ணமே இருக்கின்றார். அழகாக சிரித்த வண்ணம் அங்கே மூலத்திலே இருந்து அவள் அழைத்து கொண்டிருக்கின்றார். சந்தோஷமாக எங்களுடைய அடியவர்கள் இந்த தீமிதிப்பிலே தங்களுடைய நேர்த்திகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் இந்த தாயினுடைய தீமிதிப்பு மிக பக்தி பூர்வமாக திரளான அடியவர்கள் தூங்கி நிற்க இந்த தீமிதிப்பு வைபவம் மிக சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது. இந்த நிகழ்வுகளில் நேரடியாக ஏற்பட்டும் அதை போன்று பாஞ்சாலி கலைக்கழகத்தினுடைய முகநூல் பக்கம் DR மகேந்திரனுடைய முகநூல் பக்கத்தினூடாக நேரடியாக காண்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கே கடல் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகள் அதை போன்று இந்த நிகழ்வுகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை கொள்கின்ற உறவுகள் இதனை நீங்கள் வீட்டிலும் இருந்து கொண்டு பார்க்கலாம். எனவே அதனை உங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். இது 2024 பாஞ்சாலி தாயினுடைய தீமிதிப்பு வைபவம் பூமிதிப்பு வைபவமாக மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆம், லோகானன் அவர்கள் ஆலயத்தின் உள்ளே இருந்து இந்த நிகழ்வுகளை மிக சிறப்பாக தவிர்த்துக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய தீமிதிப்பு நிகழ்வினை சிறப்பிக்கும் வகையில் திருப்பலமாவம் பாஞ்சாலி கலைக்கழகம் வழங்குகின்ற பல்சுவை கலைக்கழகம் பாஞ்சாலி அரங்கிலே உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது என்பதை என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். வருடந்தோறும் அன்னையின் அருளாசி பெற்ற அடியவர்கள் கலை இன்பம் காணும் வகையிலே பாஞ்சாலி தாயின் அருள் பெற்று பாஞ்சாலி கலைக்கழகம் பல்சுவை கலை கதம்ப நிகழ்வுகளை படைப்பது வளமை. அந்த வகையிலே இதிகாச வடமோடி மேடை கூட்டு மற்றும் கோல் நாட்டியம், பிள்ளையார் துதி அபிநயம், பரத நாட்டியங்கள், நாடகங்கள், நகைச்சுவை நாடகங்கள் மற்றும் பாடல்களுக்கான அபிநயங்கள் என பல்சுவை கலைக்கதம்ப நிகழ்வுகள் படைக்க இருக்கின்றார்கள் பாஞ்சாலி கலைக்கழகத்தினர். பாஞ்சாலி தாய் அங்கே வா வா என்று அழைக்கின்ற அந்த உணர்வு நிலையிலே அமைதியான முறையில் மிக பக்திபூர்வமான முறையிலே இந்த தீமிதிப்பு நிகழ்வு அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அரோகரா அரோகரா என்று நாங்கள் அன்னையை வேண்டி நிற்பதன் மூலம் அன்னை சிரித்துக் கொண்டே வரவேற்பால் தீ மிதிக்கின்ற அன்பர்களை வா மகனே வா என வரவேற்பால். வரவேற்கிற போது அவர்கள் அதனை மகிழ்ச்சிபூர்வமான முறையிலே உணர்ச்சிபூர்வமான முறையிலே தீயிலே இறங்கி மிக நேர்த்தியான முறையில் மிகவும் அமைதியான முறையிலே அந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நெருப்பிலே இருந்து அவதரித்த அன்னை தன் பக்தர்கள் நெருப்பிலே நடந்து வருவதை பார்த்து சிரிக்கிறாள், ரசிக்கிறாள், அருள்கிறாள், அவர்களுக்கு கருணை மழை பொழிகிறாள். இங்கே குழந்தைகளை தூக்கியவாறு அன்பர்கள் நடந்து செல்கின்றார்கள். அதுவும் பார்ப்பதற்கு எங்களுக்கு அன்னையினுடைய அந்த அருளாசியினுடைய மகத்துவத்தை, அந்த அன்னையினுடைய பெருமையினை அதை சொல்லிக்கொண்டே போகலாம். தொடர்ந்தும் ஆலயத்தில் இருந்து லோகானன் திருப்பதி தாயவள் அக்கினியிலே பிறந்ததால் யாகசேனி என்னும் கரிய நிறத்தவர் என்பதால் கிருஷ்ணி என்றும், பாஞ்சால நாட்டு இளவரசி என்பதால் பாஞ்சாலி என்றும் அழைக்கப்படும் எமது அன்னை பாஞ்சாலியுடைய இந்த அற்புதமான
தீப்பள்ளிய திருச்சடங்கிலே இந்த ஆண்டு எமது அன்னையினுடைய ஆலயம் ஒன்றிலே இடப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீக்குழியானது எமது பாஞ்சாலி அன்னைக்குரிய அமைந்திருக்கிறது. அன்புக்கினிய மெய்யடியார், ஒவ்வொரு முறையும் இந்த அன்னையினுடைய இந்த தீ மிதிப்பு மேடையிலே தீக்குழி மாறி மாறி அமைவது வளமை. இந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீக்குழியாக பாஞ்சா தீக்குழியாக அந்த திரௌபதி தாயினுடைய அவரை எடுத்து எம்பக்கூடிய ஒரு தீக்குழியாக இந்த தீக்குழி அமைந்திருக்கிறது. இந்த தீக்குழியிலே நீங்கள் காலை வைத்து எமது அன்னையினுடைய ஆசையை பெறும்போது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பீடித்து இருக்கக்கூடிய அனைத்து இடுக்கங்களும், உங்களை பீடித்திருக்கக்கூடிய துன்பம், துயரம் அத்தனைக்குமே உங்களை விட்டு விலக்கப்பட்டிருக்கும். ஆதி காலத்திலிருந்தே நாங்கள் மிகவும் விஞ்ஞான ரீதியாக வளர்ந்த ஒரு சமுதாயம். தீ மிதிப்பு என்கின்ற ஒரு நிகழ்வானது எங்களுடைய வாழ்க்கையில் பல விஞ்ஞான ரீதியான தத்துவங்களை எடுத்து இயக்கக்கூடியது ஒன்றாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய கரிகள் அது வெப்பத்தை குறைந்த அளவிலேயே கடத்தக்கூடிய வெப்ப குறை கடத்திகளாக இருக்கும் போது, அது மட்டுமல்லாது இந்த தீமிதிப்பிலே ஈடுபடும் போது இது உங்களுடைய கால்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்து, அதோடு உங்களுடைய கால்களிலே இருக்கக்கூடிய இங்கே அடியவர்கள் தங்களுடைய நேர்த்திகள் நிறைவேற்றிக் கொள்வதற்காக கடல் கடந்த தேசங்களிலே இந்த வருடம் வந்து சேர வேண்டும் என்று எத்தனைப்போடு தாயை வேண்டியவாறு என்று வந்து சேர்ந்திருக்கிறார்கள். சில அடியவர்கள் தொலைதூரத்தில் இருந்து இந்த தாயினுடைய தீமிதிப்பிலே இந்த வருடமும் நாம் வந்து சேர வேண்டும், அதற்கு அவளுடைய அருள் கிடைக்குமா என்ற இயக்கத்தோடு இங்கே அவர்களுடைய இறுதி கனவும் கூட நிறைவாகி இருக்கிறது. தாயாக எங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கின்றனர். எப்பொழுதும் இந்த பாஞ்சாலி தாயினுடைய அருள் மிக அபரீதமானது. கடந்த காலங்களிலே இந்த தாயினுடைய சக்தியை, அவளுடைய அற்புதங்களை ஏராளமான அடியவர்கள் கடந்த தீமிதிப்பிலை நிறைவேற்றியிருந்தார்கள், சொல்லி இருந்தார்கள். ஒரு சில அடியவர்கள் இந்த தாயை இந்த தீயிலே இறங்கி நடந்து வருகின்ற போது அங்கே தாய் எழுந்து நின்று கை காட்டி அழைத்ததாக ஒரு அடியவர் கண்ணீர் மல்க சொன்னார். கால்கள் எரிந்தது, காலிலே தீ துடித்து எரிந்தது போல ஒரு கனவு கண்டதாக அந்த அடியவர் சொன்னார். அவர் வருவதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் அந்த கனவு தாய் தன்னை தீயிலே இறங்கி வா என்று அழைத்ததற்காக தான் தீயிலே இறங்கினதாக அந்த அன்பு அடியார் சொன்னார். ஆகவே தாயை எப்பொழுதும் இந்த திருப்பதி தாயை நம்பி பல அடியவர்கள் தங்களுடைய துன்பங்களாக இருக்கட்டும், தங்களில் தீராத நோய்பிணியாக இருக்கட்டும், அல்லது குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், எந்த ஒரு விடயத்தையும் அன்னையை முன்னிறுத்தி செய்கின்ற பொழுது தாய் பொறுமையாக அவர்களை சோதனை செய்து அவள் வீட்டிலே வெற்றி கொடுக்கின்ற ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமும் அதனை பல வருடங்களாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஆம், லோகான வர்ணனைக்காக லோகானன் அவர்கள் ஆலயத்துக்குள் இருந்து பாரத போர் முடிக்கவென்று அவதரித்ததாய், பாஞ்சால மன்னனுக்கு மகனாய் வந்த தாய், தேரோடும் கண்ணனுக்கு தங்கையான தாய், எங்கள் திருப்பலகாமத்தில் வீட்டிருந்து அருள் வழங்கும் அன்னை பாஞ்சாலி தாய். தீமிதிப்பு நிகழ்வு மிகவும் அமைதியான முறையிலே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை அடியவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே சூழ்நிலையை மிகவும் அற்புதமாக அன்னை உருவாக்கி இருக்கின்றார். அன்னையுடைய இந்த திருவருளானது
அனைத்து அடியவர்களுக்கும் கிடைக்கப்படுகின்ற இந்த புனிதமான ஆண்டுக்கு ஒருமுறை வருகின்ற இந்த நன்னாளிலே அன்னை பாஞ்சாலி தாயின் அருளாசியை வேண்டி அடியவர்கள் மிகவும் பக்திபூர்வமான முறையிலே அந்த தீயிலே பூவில் நடப்பது போல் இங்கு தீயில் நடந்து அன்னையின் அருளை பெறுகின்ற ஒரு உன்னதமான பக்திபூர்வமான நிகழ்வு உருக்கமான முறையிலே அங்கே இப்போது இங்கே எமது விரிவுரையாளர் திரு மாலிங்க சிவம் ஐயா அவர்கள் இந்த எமது அன்னையினுடைய பூமிதிப்பு பற்றியும் இதில் இருக்கக்கூடிய விசேடமான விவரங்கள் பற்றியும் உங்களுக்கு விளக்கமாக தருவதற்காக இங்கே அவரிடம் நான் இந்த ஒலிவாங்கியை ஒப்படைக்கிறேன். நன்றி லோகானர். நமது திருப்பிழமாக மண்ணிலே நடந்திருக்கின்ற அம்பாளுடைய இந்த தீப்பள்ளிய சடங்கினுடைய இந்த நாள் மிகவும் புனிதமானதும் உன்னதமானதும் பிரதேச மங்கனம் இதனுடைய பிரதிபலிப்புகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அன்பான மெய்யடியார்களே, அம்பாளினுடைய திருக்கதவு திறத்தல் கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி இன்று அம்பாளுடைய தீவிரிப்பிலே நாங்கள் எல்லோரும் பயபக்தியுடனும் இந்த அற்புதமான அந்த தெய்வீக நிகழ்வை கண்டுகொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அம்பாளினுடைய இந்த தீவிரிப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அடியவர்களுக்கும் அம்பாளினுடைய அனுக்கிரகமும் அவளுடைய அந்த அனுக்கிரகத்தினுடைய பிரதிபலிப்புகளும் எப்பொழுதும் உங்கள் ஒவ்வொருவரும் இருந்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நிகழ்வை இத்தனை சிறப்புகளை கொண்டதாக நீங்கள் அமைத்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே அடியவர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய தீவிரிப்புக்கு நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பை நாங்கள் மிகவும் பெரிதாக இருக்கின்றோம். அடியவர்களே, உங்கள் ஒவ்வொருடைய பாதங்களையும் தொட்டு வணங்கி உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். அந்த வகையிலே இத்தனை பொறுமையாகவும் இந்த வேளை வரையிலும் நீங்கள் தந்த ஒத்துழைப்புக்காக நாங்கள் உங்களை வணங்குகின்றோம். அம்பாளினுடைய அந்த அனுக்கிரகத்திற்காக நாங்கள் எல்லோரும் உங்களோடு இருக்கின்றோம் என்பதையும் அம்பாளுடைய திருமணம் உங்கள் எல்லோரும் கிடைக்கும் என்பதையும் கூறிக்கொண்டு அன்புமிக்க நிலையார்களே, பாஞ்சாலி கலைக்கழகம் ஏற்பாடு செய்திருந்த தீர்க்க நிகழ்வுக்கான இந்த நேரடி ஒளிபரப்பு சேவையின் மூலமாக வழங்கப்பட்டிருந்த அறிவுறுத்தல்கள் ஆலோசனைகள் அனைத்தையும் செவிமடுத்து இந்த தீர்மிதிப்பு விழா சிறப்பாக பக்திபூர்வமாக இடம்பெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து பக்தி மெய்ய அடியார்களுக்கும் பாஞ்சாலி கலைக்கழகம் மிகவும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரடி ஒளிபரப்பிய ஒத்துழைப்பு சேவையில் இருக்கிறார்கள் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். தீமிதிப்பு நிகழ்வு பற்றி நேரடியாக அஞ்சல் தந்திருந்தோம். மாலிங்க சிவம் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி, பாஞ்சால மன்னருக்கு மகளாய் வந்தாய், பேரோடும் தன்னருக்கு தங்கையானாய், தீயிலே வந்தொழித்த என் அன்னை பாஞ்சாலி தங்கையே போற்றி. இவ்வருடம் 2024ஆம் ஆண்டுக்குரிய தீமிதிப்பு நிகழ்வு நிறைவடைந்திருக்கின்றது. எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து அன்பின் அம்மாளின் அடியார்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் நன்றி கூறிக்கொள்கின்றோம். அதுபோன்று இன்று இரவு முழுவதுமாக பாஞ்சாலியின் கலையத்திலே இடம்பெற இருக்கின்ற கலை நிகழ்வுகள், கலை கதம்ப நிகழ்வுகள் உங்களை கண்களை மகிழ்விக்க இருக்கின்றது.